எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு வணிகவியல், அதாவது காமர்ஸ். அதில் தமிழ் மீடியம் தான் நம்ம புக் பேக் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் தொகுத்து வழங்கிடுறேன். இப்போ தமிழ் மீடியமுக்கு முதல்ல பார்த்துருவோம். அலகு 1 அத்தியாயம் 1 முதல் கேள்வி, மேலாண்மை என்பது டேஸின் செயல் ஆகும். இது மேலாளரின் செயல், மேலாளர். அடுத்தது, மேலாண்மை என்பது ஒரு கலை மற்றும் அறிவியல். அடுத்து, அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர். அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர் டேலர். அடுத்த கேள்வி, வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பதை டேஸ் என்பர். வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பதை டேஸ் என்பர். இதுக்கு சரியான விடை 4வது கேள்விக்கு ஆப்ஷன் இ, வேலை பகிர்வு. அடுத்தது, பரந்த அளவு வீச்செல்லையில் அதிகாரப்படி நிலை மட்டங்களின் அளவு. குறைவு. அலகு 1 அத்தியாயம் 2 முதல் கேள்வி, மேலாண்மையின் செயல்பாடுகளில் முதன்மையானது எது? மேலாண்மையின் செயல்பாடுகளில் முதன்மையானது திட்டமிடுதல். அடுத்து, பின்வருவனவற்றுள் எது முக்கிய பணிகள் அல்ல? முடிவெடுத்தல். அடுத்து, டேஸில் நிர்வாக செயல்பாடுகளும் உள்ளடங்கியுள்ளது. ஒருங்கிணைத்தல். பின்வருவனவற்றுள் எது ஒப்பீடு செய்ய உதவுகிறது? கட்டுப்படுத்துதல். டேஸின் உதவியுடன் இலக்குகள் அடையப்படுகின்றன. செயலூக்கமளித்தல். அடுத்தது, அலகு 1 அத்தியாயம் 3 குறியிலக்கு மேலாண்மை மற்றும் விதிவிலக்கு மேலாண்மை. அந்த பாடத்துக்குரிய 1 மார்க் கொஸ்டின் நாம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, டேஸ் முறை தனிப்பட்ட வலிமை மற்றும் பொறுப்பிற்கு முழு வடிவம் கொடுக்கின்றது. இதுக்கு சரியான விடை குறியிலக்கு மேலாண்மை. அடுத்து, குறியிலக்கு மேலாண்மை செயல்முறையின் முதல் நிலை எது? அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுப்பது. அடுத்து, முக்கியமான சிக்கல்களை கண்டறிவதன் மூலம் வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் மேலாண்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க டேஸ் உதவுகிறது. இதுக்கு சரியான விடை விதிவிலக்கு மேலாண்மை. அடுத்து, டேஸ் உதவியால் அதிகார பகிர்வு எளிதாக செய்யப்படுகிறது. இதுக்கு சரியான விடை குறியிலக்கு மேலாண்மை, MBO. அடுத்து, கடைசி கேள்வி, குறியிலக்கு மேலாண்மையானது டேஸ் என்பவரால் அமெரிக்காவில் பிரபலப்படுத்தப்பட்டது. இதுக்கு சரியான விடை ஜார்ஜ் ஓடியோர்ன். அடுத்து, அத்தியாயம் 4 முதல் கேள்வி, நிதிச்சந்தை வணிக நிறுவனங்களுக்கு டேஸ் உதவுகிறது. இதுக்கு சரியான விடை நிதிகளை திரட்டுவதற்கு. அடுத்து, மூலதன சந்தை என்பது டேஸுக்கான ஓர் சந்தை. நீண்டகால நிதிக்கான சந்தை. அடுத்து, முதல் நிலை சந்தை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. சரியான விடை புதிய வெளியீடுகளுக்கான சந்தை. அடுத்து, உடனடி சந்தை என்பது நிதி கருவிகளை விநியோகம் செய்வதும் ரொக்கம் செலுத்துவதும் டேஸ் நடைபெறும் ஓர் சந்தை ஆகும். இதுக்கு சரியான விடை
ஆப்ஷன் ஆ, உடனடியாக நடைபெறும் ஓர் சந்தை. அடுத்த கேள்வி, ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம்? பல முறை. ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம்? பல முறை. பல முறை. அடுத்தது அத்தியாயம் 5, மூலதன சந்தை. மூலதன சந்தை டேஸை வழங்குவதில்லை. இதுக்கு சரியான விடை குறுகிய கால நிதி. குறுகிய கால நிதி. ஆப்ஷன் ஆ. அடுத்தது NSEI தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. NSEI தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1992. 1992. முதல் நிலை சந்தை என்பது பத்திரங்களை அல்லது பிணையங்களை டேஸ் முறை வியாபாரம் செய்யும் ஒரு சந்தை. முதல் நிலை சந்தை என்பது பத்திரங்களை பிணையங்களை டேஸ் முறை வியாபாரம் செய்யும் ஒரு சந்தையாகும். முதல் முறை. முதல் முறை. மூலதன சந்தையின் பங்கேற்பாளர். மூலதன சந்தையின் பங்கேற்பாளர் மேலே உள்ள அனைத்தும் தனிநபர், நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள். அடுத்து பங்குகளை இந்தியா முழுவதும் மின்னணு மூலம் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு முதன்மை நிதி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டதே டேஸ் ஆகும். இந்திய உடனடி பங்கு மாற்றகம். பங்குகளை இந்தியா முழுவதும் மின்னணு மூலம் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு முதன்மை நிதி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டதே இந்திய உடனடி பங்கு மாற்றகம். அடுத்தது அழைப்பு பண சந்தையில் முதலீடு செய்யும் பணத்திற்கு டேஸ் உடன் அதிக நீர்மத்தன்மையை வழங்குகிறது. அழைப்பு பணச்சந்தையில் முதலீடு செய்யும் பணத்திற்கு டேஸ் உடன் அதிக நீர்மத்தன்மையை வழங்குகிறது. சரியான விடை குறைந்த லாபத்தன்மை. குறைந்த லாபத்தன்மை. பணச்சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு. பணச்சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு வணிக வங்கி. வணிக வங்கி. குறுகிய கால நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவதற்காக பணச்சந்தையில் நிறும அமைப்புகள் வெளியிடும் கடன் ஆவணங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வணிகத்தாள் என்று அழைக்கப்படுகிறது. வணிகத்தாள். அடுத்து வணிக மாற்று சீட்டுகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையை டேஸ் என்று அழைக்கலாம். வணிக மாற்று சீட்டுகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையை டேஸ் என்று அழைக்கலாம். வணிக ரசீது சந்தை. வணிக ரசீது சந்தை. சந்தைப்படுத்தக்கூடிய உரிமையிலான ஆவணம் காலமுறை வைப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு என குறிப்பிடப்படும் ஆவணத்தை டேஸ் என்று குறிப்பிடுகிறோம். இதுக்கு சரியான விடை வைப்பு சான்றிதழ். வைப்பு சான்றிதழ். அடுத்தது அத்தியாயம் 7 டேஸ் இதுவே உலகின் பழமையான பங்குச்சந்தை. இதுக்கு சரியான விடை ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை. ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை. நாட்டில் டேஸ் பங்குச்சந்தைகள் உள்ளன. இதுக்கு சரியான விடை 24. 24. அடுத்த கேள்வி, தன் வணிகர் பங்குச்சந்தையில் ஈடுபடுவது. தன் வணிகர் பங்குச்சந்தையில் ஈடுபடுவது தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக. தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக.
நம்பிக்கையற்ற ஊக வணிகர்கள் என்பவர், நம்பிக்கையற்ற ஊக வணிகர்கள் என்பவர் கரடி. நம்பிக்கையுள்ள வணிகர் என்பது காளை. பாருங்க, கரடி பங்கு சந்தைனா நம்பிக்கையற்ற ஊக வணிகர்கள், அதே காளைனா நம்பிக்கையுள்ள வணிகர் என்பவர் தான் காளை. பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல், அதாவது காமர்ஸ், அத்தியாயம் 8, அதற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. முதல் கேள்வி, இந்தியாவில் இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிமாற்ற வாரியம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, அதாவது செபி 1988. செபியின் தலைமையகம் எங்கு உள்ளது? செபியின் தலைமையகம் மும்பை. கூட்டு மற்றும் முதலீட்டு திட்டங்களின், அதாவது கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் டேஸ் எனப்படுகிறது. இதுக்கு சரியான விடை பரஸ்பர நிதிகள். பரஸ்பர நிதிகள். அடுத்து நான்காவது கேள்வி, ஒவ்வொரு பங்குச்சந்தையின் ஆட்சிக்குழுவில் டேஸ் உறுப்பினர்களை நியமிக்கும் பொருட்டு நிதி அமைச்சகம் செபியிடம் அதிகாரம் அளிக்கிறது. ஒவ்வொரு பங்குச்சந்தையின் ஆட்சிக்குழுவில் டேஸ் உறுப்பினர்களை நியமிக்கும் பொருட்டு நிதி அமைச்சகம் செபியிடம் அதிகாரம் அளிக்கிறது. இதுக்கு சரியான விடை 3 உறுப்பினர்களை. அடுத்து, தேசிய பங்குச்சந்தையில் புறத்தோற்றமற்ற பத்திர வர்த்தகம் தொடங்கிய ஆண்டு. தேசிய பங்குச்சந்தையில் புறத்தோற்றமற்ற பத்திர வர்த்தகம் தொடங்கிய ஆண்டு டிசம்பர் 1996. டிசம்பர் 1996. அடுத்து, அத்தியாயம் 9, மனித வளம் என்பது ஒரு டேஸ் சொத்து. மனித வளம் என்பது ஒரு டேஸ் சொத்து. கண்ணுக்கு புலனாகா சொத்து. கண்ணுக்கு புலனாகா சொத்து தான் மனித வளம். அடுத்து, மனித வள மேலாண்மை என்பது டேஸ் மற்றும் டேஸ். மனித வள மேலாண்மை என்பது டேஸ் மற்றும் டேஸ். அறிவியல் மற்றும் கலை. அறிவியல் மற்றும் கலை. திட்டமிடல் என்பது டேஸ் செயல்பாடு ஆகும். திட்டமிடல் என்பது டேஸ் செயல்பாடு ஆகும். ஆப்ஷன் ஆ, பரவலான ஊடுருவலான செயல்பாடு தான் திட்டமிடல். மனித வள மேலாண்மை டேஸ் உறவினை நிர்ணயிக்கிறது. மனித வள மேலாண்மை டேஸ் உறவினை நிர்ணயிக்கிறது. முதலாளி தொழிலாளி. முதலாளி தொழிலாளி. பணியாளர் சுழற்சி வீதம் என்பது நிறுவனத்தில் பணியாளர்களின் நிலை டேஸ் பொழுது ஏற்படுகிறது. இதுக்கு சரியான விடை நிறுவனத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது. பணியாளர் சுழற்சி வீதம் என்பது நிறுவனத்தில் பணியாளர்களின் நிலை நிறுவனத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஏற்படுகிறது. அடுத்து, அத்தியாயம் 10, ஆட்சேர்ப்பு என்பது டேஸ் அடையாளம் காண்பதற்கான செயல்முறை ஆகும். ஆட்சேர்ப்பு என்பது டேஸ் அடையாளம் காண்பதற்கான செயல்முறை ஆகும். இதுக்கு சரியான விடை சரியான வேலைக்கு சரியான நபர் அடையாளம் காண்பதற்காக செயல்முறை தான் ஆட்சேர்ப்பு. அடுத்து, இதில் இரண்டாவது கேள்வி, ஆட்சேர்ப்பு என்பது டேஸ் மற்றும்
டேஸுக்கு இடையே பாலமாக இருக்கிறது. அதாவது வேலை தேடுபவர் மற்றும் வேலை வழங்குனர் ஆகியோருக்கிடையே பாலமாக இருக்கிறது தான் ஆட்சேர்ப்பு. அடுத்து, விளம்பரம் என்பது ஒரு டேஸ் ஆட்சேர்ப்பு வளமாகும். விளம்பரம் என்பது ஒரு டேஸ் ஆட்சேர்ப்பு வளமாகும். புற வளங்கள், புற வளங்கள். பணிமாற்றம் என்பது ஒரு டேஸ் ஆட்சேர்ப்பு வளமாகும். பணிமாற்றம் என்பது ஒரு டேஸ் ஆட்சேர்ப்பு வளமாகும். அகவள, அகவள. அடுத்து, இணையவழி ஆட்சேர்ப்பு என்பது, இணையவழி ஆட்சேர்ப்பு என்பது இணையம் மூலமே சாத்தியம். இணையம் மூலமே சாத்தியம். அடுத்து, அத்தியாயம் 11. ஆட்சேர்ப்பு மற்றும் தேர்ந்தெடுத்தல் செயல்முறையின் இலக்கு. ஆட்சேர்ப்பு மற்றும் தேர்ந்தெடுத்தல் செயல்முறையின் இலக்கு. மேலே உள்ள அனைத்தும், மேலே உள்ள அனைத்தும் என்னென்ன? சரியான நபர்கள் சரியான நேரத்தில் சரியான செயல்களை செய்வதற்கு. அடுத்து, தேர்வு பொதுவாக ஒரு டேஸ் செயலாக கருதப்படுகிறது. எதிர்மறை செயலாக கருதப்படுகிறது. தேர்வு என்பது பொதுவாக ஒரு எதிர்மறை செயலாக கருதப்படுகிறது. அடுத்து, பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் பின்வருவனவற்றில் எவை பல்வேறு பண்புகளை அளவிட பயன்படுகிறது? பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் பின்வருவனவற்றில் எவை பல்வேறு பண்புகளை அளவிட பயன்படுகிறது? இதுக்கு சரியான விடை உளவியல் சோதனை. உளவியல் சோதனை. பொருத்தமற்ற விண்ணப்பதாரரை நீக்குவதற்கான செயல்முறை டேஸ் என அழைக்கப்படுகிறது. பொருத்தமற்ற விண்ணப்பதாரரை நீக்குவதற்கான செயல்முறை டேஸ் அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை தேர்வு. முதலில் வேலை அடுத்தது மனிதர் என்பது ஒரு டேஸ் கோட்பாடு. முதலில் வேலை அடுத்தது மனிதர் என்பது ஒரு டேஸ் கோட்பாடு. பணியமர்த்தல் கோட்பாடு. பணியமர்த்தல் கோட்பாடு. அடுத்து, அத்தியாயம் 12. பணி வழியற்ற பயிற்சி எங்கு அளிக்கப்படுகிறது? பணி வழியற்ற பயிற்சி எங்கு அளிக்கப்படுகிறது? தொழிற்சாலைக்கு வெளியே. தொழிற்சாலைக்கு வெளியே. அடுத்து, சிறந்த வேலை செயல்திறனை உறுதிப்படுத்துவதற்காக பணியாளர்களின் திறன் நிலைகளை எது மேம்படுத்துகிறது? சிறந்த வேலை செயல்திறனை உறுதிப்படுத்துவதற்காக பணியாளர்களின் திறன் நிலைகளை எது மேம்படுத்துகிறது? பயிற்சி. பயிற்சி. பயிற்சி பெறுபவர் உயர் அதிகாரி அல்லது மூத்த தொழிலாளர்கள் மூலம் பயிற்சியை பெறும் முறை. பயிற்சி பெறுபவர் உயர் அதிகாரி அல்லது மூத்த தொழிலாளர்கள் மூலம் பயிற்சியை பெறும் முறை. தொழில் பழகுனர் பயிற்சி முறை. தொழில் பழகுனர் பயிற்சி முறை. டேஸ் ஊழியர்களின் திறமை குறைபாடுகளை தடுக்க உதவுகிறது. டேஸ் ஊழியர்களின் திறமை குறைபாடுகளை தடுக்க உதவுகிறது. பயிற்சி ஊழியர்களின் திறமை. பயிற்சி முறைகளை டேஸ் மற்றும் டேஸ் பயிற்சி என வகைப்படுத்தலாம். பணி வழி மற்றும் பணி வழியற்ற பயிற்சி. பணி வழி பயிற்சி மற்றும்
பணி வழியற்ற பயிற்சி என வகைப்படுத்தலாம். அடுத்து அத்தியாயம் 13. முதல் கேள்வி. பண்டங்கள் மற்றும் பணிகளை பணத்தின் அடிப்படையில் மாற்றம் செய்பவர். பண்டங்கள் மற்றும் பணிகளை பணத்தின் அடிப்படையில் மாற்றம் செய்பவர். சந்தையிடுகையாளர். சந்தையிடுகையாளர். சந்தையிடுகையில் சந்தையிடுகையாளர் முதலில் தெரிந்து கொள்ள விரும்புவது. சந்தையிடுகையில் சந்தையிடுகையாளர் முதலில் தெரிந்து கொள்ள விரும்புவது. வாடிக்கையாளரின் தேவைகள். வாடிக்கையாளரின் தேவைகள். உடனடி சந்தை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? உடனடி சந்தை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? சரியான விடை பரிவர்த்தனை. பரிவர்த்தனை. கீழ்கண்டவற்றுள் எது பங்குகள் மற்றும் பத்திரங்களை வாங்கி விற்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது? கீழ்கண்டவற்றுள் எது பங்குகள் மற்றும் பத்திரங்களை வாங்கி விற்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது? பங்குச்சந்தை. பங்குச்சந்தை. பங்கு பரிவர்த்தனை சந்தை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பங்கு பரிவர்த்தனை சந்தை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பத்திரங்களின் சந்தை. பத்திரங்களின் சந்தை. அடுத்து அத்தியாயம் 14. முதல் கேள்வி. சந்தையிடுகை முறையின் ஆரம்ப நிலை. சந்தையிடுகை முறையின் ஆரம்ப நிலை. பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை. சந்தையில் உயர்நிலையில் இருப்பவர் யார்? சந்தையில் உயர்நிலையில் இருப்பவர் வாடிக்கையாளர். வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் இருந்தால் தான் அதில் விற்பனையாளர், மொத்த விற்பனையாளர், சில்லறை விற்பனையாளர் இருக்க முடியும். வாடிக்கையாளர் இல்லைன்னா எதுவுமே இல்லை, சந்தைங்கிறதே கிடையாது. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூறுகளில் சந்தையிடுகை கலவைக்கு தொடர்பு இல்லாத ஒரு கூறு எது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூறுகளில் சந்தையிடுகை கலவைக்கு தொடர்பு இல்லாத ஒரு கூறு. திட்டக்கூறு. திட்டக்கூறு. சந்தையிடுகை கலவை என்பது சந்தையிடுகை கலவை என்பது சந்தையிடுகை திட்டமிடல் மூலம் நிறுவனத்தின் குறிக்கோள் டேஸ் தேவை மற்றும் மனநிறைவு மூலம் லாபம் பெறுகிறது. இதுக்கு சரியான விடை நுகர்வோர். நுகர்வோர். சந்தையிடுகை கலவை என்பது சந்தையிடுகை திட்டமிடல் மூலம் நிறுவனத்தின் குறிக்கோள் நுகர்வோர் தேவை மற்றும் மனநிறைவு மூலம் லாபம் பெறுகிறது. கீழ்கண்டவற்றுள் கண்ணுக்கு புலப்படாத பொருள் எது? கீழ்கண்டவற்றுள் கண்ணுக்கு புலப்படாத பொருள் எது? கல்வி. கல்வி. 12ஆம் வகுப்பு வணிகவியல் சாப்டர் 15, அதாவது அத்தியாயம் 15, அதற்குரிய புக் பேக் ஆன்சர். முதல் கேள்வி. இணையம் மூலம் பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்யும் முறையை டேஸ் என்கிறோம். இணையம் மூலம் பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்யும் முறையை டேஸ் என்கிறோம். இதுக்கு சரியான விடை மின் சந்தையிடுதல். மின் சந்தையிடுதல்.
ஆப்ஷன் ஆ. அடுத்து இணையத்திற்கு நுழைவுவாயில் என்பது மோடம். மூன்றாவது கேள்வி, சமூக சந்தைப்படுத்துதல் என்பது டேஷுடன் தொடர்புடையது. சமூக சந்தைப்படுத்துதல் என்பது டேஷுடன் தொடர்புடையது. சமூக வகுப்புடன் தொடர்புடையது. அடுத்து நான்காவது கேள்வி, சமூக ஊடக சந்தைப்படுத்துதலை சிறப்பாக செயல்படுத்துவது டேஷ் மாற்று வீதத்தை அதிகரிக்கும். வாடிக்கையாளரிடமிருந்து வாங்குபவராக மாற்று விகிதத்தை அதிகரிக்கும். அடுத்து தூய சில்லறை விற்பனையாளர் டேஷ் என அழைக்கப்படுவர். தூய சில்லறை விற்பனையாளர் டேஷ் என அழைக்கப்படுவர். நடவடிக்கை தரகர்கள். அடுத்தது சாப்டர் 16. முதல் கேள்வி, நுகர்வோரியல் எனும் சொல் தோன்றிய ஆண்டு. 1960. நுகர்வோரியல். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை யார்? ரால்ஃப் நேடர். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. 1930. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 15/4/1987. 15/4/1987. நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு சரியான விடை மார்ச் 15. அடுத்து சாப்டர் 17, அதாவது அத்தியாயம் 17. முதல் கேள்வி, நவீன சந்தையியலின் இறுதியான நோக்கம். நுகர்வோர் திருப்தி. அடுத்து டேஷ் என்பவர் நவீன சந்தையியலின் மன்னர் ஆவார். நுகர்வோர். அடுத்து நுகர்வோர் உரிமைகள் அவர்கள் கொண்டுள்ள நிலையில் டேஷ் ஆகும். இதுக்கு சரியான விடை பொறுப்புகள். அடுத்து ஜான் எஃப் கென்னடி அவர்களின் கூற்றுப்படி பின்வருவனவற்றில் நுகர்வோர் உரிமையில் இடம்பெறாதவை எது? ஜான் எஃப் கென்னடி அவர்களின் கூற்றுப்படி பின்வருவனவற்றில் நுகர்வோர் உரிமையில் இடம்பெறாதவை எது? இதுக்கு சரியான விடை நுகரும் உரிமை. அடுத்து நுகர்வோரின் பொறுப்பு என்பது அவர் பெற்றுள்ள டேஷ் ஆவணமே பொருட்களை வாங்கியதற்கான அடையாளமாகும். நுகர்வோரின் பொறுப்பு என்பது அவர்கள் பெற்றுள்ள டேஷ் ஆவணமே பொருட்களை வாங்கியதற்கான அடையாளமாகும். இதுக்கு சரியான விடை ரொக்க ரசீது.
12ஆம் வகுப்பு வணிகவியல் சாப்டர் 18 முதல் கேள்வி. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? ஆப்ஷன் அ, இந்திய உச்சநீதிமன்றத்தின் சேவை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி. இந்திய உச்சநீதிமன்றத்தின் சேவை அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி. அடுத்து இரண்டாவது கேள்வி. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் யார்? உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி. உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி. மாவட்ட மன்றத்தின் தலைவர் யார்? மாவட்ட மன்றத்தின் தலைவர் மாவட்ட நீதிபதி. மாவட்ட நீதிபதி. அடுத்து பொருட்களின் அல்லது சேவைகளின் மதிப்பு மற்றும் இழப்பீடு தொகை ஆகியவற்றிற்கு அதிகமாக இருந்தால் மாநில ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கலாம். அப்போ இது ஆப்ஷன் ஆ, அதாவது ரூபாய் 20 லட்சத்துக்கு மிகையாக ஆனால் ரூபாய் 1 கோடிக்கு மிகாமல். இந்த மதிப்பீடு உள்ள பொருட்களின் சேவைகளின் மதிப்பு மற்றும் இழப்பீட்டுத் தொகை இருந்தால் மாநில ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கலாம். அடுத்து நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு, அதாவது IOCU. நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு IOCU முதலில் நிறுவப்பட்டது எப்போது? 1960. 1960. 12ஆம் வகுப்பு வணிகவியல் சாப்டர் 19 VUCA டேஷ் 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 டேஷ். ஆப்ஷன் அ, அதாவது மதிப்பு நிச்சயமின்மை, சிக்கலானது, தெளிவில்லாதது. VUCA என்பது மதிப்பு நிச்சயமின்மை, சிக்கலானது, தெளிவில்லாதது. அடுத்து GST என்பது டேஷ் டேஷ் டேஷ். GST என்பது சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரி. அடுத்த கேள்வி. ஒரு நிறுவனத்திற்குள் உள்ள காரணிகள் டேஷ் சூழல் ஆகும். ஒரு நிறுவனத்திற்குள் உள்ள காரணிகள் டேஷ் சூழல் ஆகும். அக சிந்தனையாளர். அக சிந்தனையாளர். அடுத்து வணிகத்தின் பரந்த சூழல் ஒரு டேஷ் காரணியாகும். வணிகத்தின் பரந்த சூழல் ஒரு டேஷ் காரணியாகும். கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முடியாது. இரண்டு முக்கிய வாணிப சூழல்கள் டேஷ் மற்றும் டேஷ். இரண்டு முக்கிய வாணிப சூழல்கள் டேஷ் மற்றும் டேஷ். உட்புறச் சூழல் மற்றும் வெளிப்புறச் சூழல். உட்புறச் சூழல் மற்றும் வெளிப்புற சூழல். பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் சாப்டர் 20 முதல் கேள்வி. டேஷ் புதிய தொழில்துறை கொள்கையின் விளைவாகும். இதனால் உரிம முறை அகற்றப்பட்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, தாராளமயமாக்கல். தாராளமயமாக்கல். அடுத்து பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறைகள் துவங்க அனுமதிப்பது. பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை
தனியார் துறைகள் துவங்க அனுமதிப்பது. தனியார் மயமாக்கல். டேஸ் உரிமைகள் சர்வதேச மட்டத்தில் வலுவான அஸ்திவாரத்தின் காரணமாக தைரியமான மேலாண்மை முடிவுகளை எடுக்கின்றன. டேஸ் உரிமைகள் சர்வதேச மட்டத்தில் வலுவான அஸ்திவாரத்தின் காரணமாக தைரியமான மேலாண்மை முடிவுகளை எடுக்கின்றன. தனியார் உரிமைகள். டேஸ் பொருட்கள், சேவைகள், மூலதனம் மற்றும் உழைப்பு ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்கு தேசிய பொருளாதாரங்களுக்கு இடையில் தடைகளை அகற்றுவதால் ஏற்படும் விளைவாகும். உலகமயமாக்கல் பொருட்கள், சேவைகள், மூலதனம் மற்றும் உழைப்பு ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்காக தேசிய பொருளாதாரங்களுக்கு இடையில் தடைகளை அகற்றுவதால் ஏற்படும் விளைவாகும். புதிய பொருளாதார கொள்கை டேஸாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. புதிய பொருளாதார கொள்கை 1991. 12ஆம் வகுப்பு வணிகவியல் சாப்டர் 21. முதல் கேள்வி, சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. அடுத்து, சரக்கு விற்பனை ஒப்பந்தத்திற்கு எது முக்கிய உறுப்பாக இருக்கிறது? சரக்கு விற்பனை ஒப்பந்தத்திற்கு எது முக்கிய உறுப்பாக இருக்கிறது? அனைத்தும். சரக்கு விற்பனை சட்டத்தில் எது சரக்கு என்ற பொருளில் உள்ளடங்காதது? சரக்கு விற்பனை சட்டத்தில் எது சரக்கு என்ற பொருளில் உள்ளடங்காதது? வரவேண்டிய பங்காதாயம். அடுத்து, விற்பனை ஒப்பந்தத்தில் யாருக்கு விற்பதற்கு உரிமை உண்டு? விற்பனை ஒப்பந்தத்தில் யாருக்கு விற்பதற்கு உரிமை உண்டு? விற்பவர். பொருள் மீதான உரிமை என்பது பொருளின் மீதான உரிமை பாக்கியம் வைத்திருப்பவர். பொருளின் மீதான உரிமை என்பது பொருளின் மீதான உரிமை பாத்தியம் வைத்திருப்பவர். 12ஆம் வகுப்பு வணிகவியல் 22வது சாப்டர். அதற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, மாற்றுமுறை ஆவண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது 1881. 1881. இரண்டாவது கேள்வி, மாற்றுச்சீட்டில் ஈடுபட்டுள்ள தரப்பினர்கள் எத்தனை பேர்? 3 பேர். மூன்றாவது கேள்வி, மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 பிரிவு 6 எதை பற்றி இயம்புகிறது? இதுக்கு சரியான விடை காசோலை. மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 பிரிவு 6 எதை பற்றி இயம்புகிறது? காசோலை. அடுத்து, எது கொணர்பவர் பத்திரமாக இருக்க முடியாது? கடனுறுதி சீட்டு. அடுத்து, எத்தனை மாதங்களுக்கு பின் காசோலை காலாவதியாகிறது? எத்தனை மாதங்களுக்கு பின் காசோலை காலாவதியாகிறது? 3 மாதங்கள். அடுத்து, 23வது சாப்டர். கீழ் குறிப்பிடப்பட்டவைகளில் எது உற்பத்தி காரணி?
கீழ் குறிப்பிடப்பட்டவைகளில் எது உற்பத்தி காரணி? மேற்கூறிய அனைத்தும். நிலம், உழைப்பு, தொழில்முனை. தொழில் முனைவோரை கீழ் குறிப்பிட்டபடி எப்படி வகைப்படுத்த முடியாது? தொழில் முனைவோரை கீழ் குறிப்பிட்டபடி எப்படி வகைப்படுத்த முடியாது? ஊழியர், ஊழியர். கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள எந்தெந்த பண்புகள் தொழில் முனைவோருக்கு உரித்தானவை? கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள எந்தெந்த பண்புகள் தொழில் முனைவோருக்கு உரித்தானவை? அனைத்தும். துணிகர உணர்வு, நெளிவு சுழிவு, தன்னம்பிக்கை. அடுத்து, கீழ் குறிப்பிடப்பட்டவைகளில் எது மேலாண் பணி அல்ல? கீழ் குறிப்பிடப்பட்டவைகளில் எது மேலாண் பணி அல்ல? சந்தையிடல், சந்தையிடல். கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளில் எது வணிகப் பணியை சார்ந்தது? கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளில் எது வணிகப் பணியை சார்ந்தது? கணக்கியல் பணி, கணக்கியல் பணி. அடுத்து சாப்டர் 24. கீழ் குறிப்பிட்ட எந்த செயல் வியாபார தொழில் முனைவோரை சார்ந்தது? கீழ் குறிப்பிட்ட எந்த செயல் வியாபார தொழில் முனைவோரை சார்ந்தது? மேற்கூறிய அனைத்தும். உற்பத்தி, சந்தையிடுகை, செயல்பாடு. உற்பத்தி, சந்தையிடுகை, செயல்பாடு. வணிக தொழில் முனைவோரை சாராத பணியை கண்டறி. வணிக தொழில் முனைவோரை சாராத பணியை கண்டறி. தயாரிப்பு, தயாரிப்பு. கூட்டுப்பங்கு நிறும தொழில் முனைவோரின் வேறு பெயர். கூட்டுப்பங்கு நிறும தொழில் முனைவோரின் வேறு பெயர். தோற்றுவிப்பாளர், தோற்றுவிப்பாளர். கீழ் குறிப்பிட்டவைகளில் எது தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது? கீழ் குறிப்பிடப்பட்டவையில் எது தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது? தொழில் துவக்கும் மற்றும் வளர்க்கும் தொழில் முனைவு. தொழில் துவக்கும் மற்றும் வளர்க்கும் தொழில் முனைவு. அடுத்து, கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள எது காலம் தாழ்த்தும் பழமை விரும்பி தொழில் முனைவோருக்கு பொருந்தாது? மாற்றிக்கொள்வது, மாற்றிக்கொள்வது. 12ஆம் வகுப்பு வணிகவியல் சாப்டர் 25. முதல் கேள்வி. அனைத்து இந்திய அரசாங்கங்களும் மின்னணு முறையில் கிடைக்க செய்ய இந்திய பொருளாதாரத்தை நவீனமயமாக்க டேஸ் முன்முயற்சி தொடங்கப்பட்டது. அனைத்து இந்திய அரசாங்கங்களும் மின்னணு முறையில் கிடைக்க செய்ய இந்திய பொருளாதாரத்தை நவீனமயமாக்க டிஜிட்டல் இந்தியா முன்முயற்சி தொடங்கப்பட்டது. டேஸ் இந்தியாவை உலகளாவிய வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி மையமாக மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் இந்தியாவை உலகளாவிய வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி மையமாக மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிது புனைதல் மற்றும் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க இந்திய அரசு டேஸ் முயற்சிக்கிறது. புதிது புனைதல் மற்றும் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க இந்திய அரசு டேஸ் முயற்சிக்கிறது. அடல் புதுமை புகுத்தல் திட்டம் AIM. அடுத்தது டேஸ் நிதி ஆதாரங்கள், தொழில்நுட்ப அறிவு, தொழிலாளர் ஆதாரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள், சந்தை திறன் மற்றும் லாபகத்தன்மை ஆகியவற்றை ஆதாரங்களாக கொண்டிருக்கிறது. டேஸ் நிதி ஆதாரங்கள், தொழில்நுட்ப அறிவு, தொழிலாளர் ஆதாரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள், சந்தை திறன் மற்றும் லாபகத்தன்மை ஆகியவற்றை ஆதாரங்களாக கொண்டிருக்கிறது.
இதுக்கு சரியான விடை திட்ட அறிக்கை. திட்ட அறிக்கை. அடுத்து டேஸ் திட்ட அறிக்கையில் துணிகரம் செய்வதற்கான நெறிமுறையை உள்ளடக்கியது. இதுக்கு சரியான விடை தொழில் முனைவோர். தொழில் முனைவோர் திட்ட அறிக்கையில் துணிகரம் செய்வதற்கான நெறிமுறையை உள்ளடக்கியது. அடுத்து சாப்டர் 26 12ஆம் வகுப்பு வணிகவியல். முதல் கேள்வி, ஒரு நிறுமம் தனது பதிவு அலுவலகம் அமைந்துள்ள இடம் பற்றிய அறிக்கையை டேஸ் நாட்களுக்குள் நிறும பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டும். ஒரு நிறுமம் தனது பதிவு அலுவலகம் அமைந்துள்ள இடம் பற்றிய அறிக்கையை டேஸ் நாட்களுக்குள் நிறும பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ 30 நாட்கள். 30 நாட்கள். அடுத்து ஒரு நபரின் கருத்து மற்றும் எண்ணங்களின் வெளிப்பாட்டின் மூலம் நிறுமத்தை தோற்றுவித்தால் அவர். ஒரு நபரின் கருத்து மற்றும் எண்ணங்களின் வெளிப்பாட்டின் மூலம் நிறுமத்தை தோற்றுவித்தால் அவர். தோற்றுவிப்பாளர். தோற்றுவிப்பாளர். கீழ்கண்ட பங்குகளில் எது முந்தைய பங்குதாரர்களின் துணை கொண்டு தனது நிறுமத்தின் முதலை உயர்த்த வெளியிடும் பங்கு? கீழ்கண்ட பங்குகளில் எது முந்தைய பங்குதாரர்களின் துணை கொண்டு தனது நிறுமத்தின் முதலை உயர்த்த வெளியிடும் பங்கு? இதுக்கு சரியான விடை உரிமை பங்குகள். உரிமை பங்குகள். அடுத்து முந்தைய பங்குதாரர்களுக்கு எவ்வித கட்டணமும் இல்லாமல் வெளியிடும் பங்குகள். முந்தைய பங்குதாரர்களுக்கு எவ்வித கட்டணமும் இல்லாமல் வெளியிடும் பங்குகள் ஊக்க பங்குகள். ஊக்க பங்குகள். அடுத்து கடைசி கேள்வி இந்த பாடத்தில், முந்தைய பங்குதாரர்களுக்கு பங்குகளின் விலையை குறைத்து அவர்களுக்கு சாதகமாக வழங்குவது. முந்தைய பங்குதாரர்களுக்கு பங்குகளின் விலையை குறைத்து அவர்களுக்கு சாதகமாக வழங்குவது உரிமை பங்குகள். உரிமை பங்குகள். பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் அத்தியாயம் 27, அதாவது சாப்டர் 27 27. முதல் கேள்வி, நிறுமச் சட்டம் 2013 படி ஒரு நபர் இயக்குனராக டேஸ் நிறுமங்களுக்கு மேல் பதவி வகிக்கக்கூடாது. நிறுமச் சட்டம் 2013 படி ஒரு நபர் இயக்குனராக டேஸ் நிறுமங்களுக்கு மேல் பதவி வகிக்கக்கூடாது. 20 நிறுமம். அடுத்து ஒரு தனியார் நிறுமம் குறைந்தது டேஸ் இயக்குனர்கள் இருக்க வேண்டும். 2 இயக்குனர்கள். 2 இயக்குனர்கள். ஒரு பொது நிறுமத்தில் செலுத்தப்பட்ட மூலதனம் ரூபாய் டேஸ் அல்லது அதற்கு மேல் இருக்கும் பொழுது சிறிய பங்குதாரர்களால் இயக்குனர் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஒரு பொது நிறுமத்தில் செலுத்தப்பட்ட மூலதனம் ரூபாய் டேஸ் அல்லது அதற்கு மேல் இருக்கும் பொழுது சிறிய பங்குதாரர்களால் இயக்குனர் தேர்ந்தெடுக்கப்படலாம். 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாய். இயக்குனர்கள் நிறுமத்தின் பணத்திற்கு டேஸ் ஆகிறார்கள். பொறுப்பாண்மையாளர்கள். பொறுப்பாண்மையாளர்கள். அடுத்து நிறுமச் சட்டப்படி இயக்குனர்கள் டேஸ் மூலம் நியமிக்கப்பட வேண்டும். நிறுமச் சட்டப்படி இயக்குனர்கள் டேஸ் மூலம் நியமிக்கப்பட வேண்டும். இதுக்கு சரியான விடை நிறுமத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம். நிறுமத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம். பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் சாப்டர் 28 அத்தியாயம் 28. இதில் முதல் கேள்வி, நிறுமத்தின் செயலர் அந்த நிறுமத்தின் ஓர் டேஸ் ஆவார்.
ஊழியர் ஆவார். நிறுவனத்தின் செயலர் அந்த நிறுவனத்தின் ஓர் ஊழியர் ஆவார். அடுத்து யார் ஒருவர் நிறுவனத்தின் செயலாளராக முடியும்? யார் ஒருவர் நிறுவனத்தின் செயலாளராக முடியும்? தனிநபர். அடுத்து டேஸ் கூட்டம் நிறுவனத்தின் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கூட்டப்படும். டேஸ் கூட்டம் நிறுவனத்தின் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கூட்டப்படும். சட்டமுறை கூட்டம் நிறுவனத்தின் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கூட்டப்படும். அடுத்து நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் டேஸுக்கு பேச உரிமை இல்லை. பகராலுக்கு பேச உரிமை இல்லை. நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து டேஸ் மாதத்திற்குள் முதலாண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். 18 மாதங்களுக்குள். நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 18 மாதத்திற்குள் முதலாண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். இதோட 12ஆம் வகுப்பு வணிகவியல் ஒரு மதிப்பெண் வினாக்கள், அது புக் பேக்கு, கிட்டத்தட்ட 28 பாடம், அதாவது 28 சாப்டரு, மொத்தம் 10 யூனிட்டு. அதில் வந்து அத்தியாயம் வந்து 28. ஸோ மொத்தம் ஒரு அத்தியாயத்துக்கு 5 கேள்வி வீதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140 வினாக்கள் வந்து இந்த காணொளி வாயிலாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் 2025-2024 நடைபெற்ற கொஸ்டின் பேப்பரும் நம்ம வந்து இனி அடுத்தடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.